ஒரு ஒன்றிய பட்ஜெட்டுக்கு நிகரான அப்ரோச்சை தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு தமிழ்நாடு அரசு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு நேஷ்னல் லெவலில் இருக்கிற கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்வையை தமிழ்நாடு அரசு ரொம்ப ஆழமாக ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறாங்க. அதில் தான் நேற்று எக்கனாமிக் சர்வே தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஆய்வு அறிக்கையை ஜெயரஞ்சன் நேற்று வெளியிட்டிருக்கிறாரு. 1000 கோடி ரூபான்றதை தாண்டி 45,000 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்கும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமியை பேசுகிறாரு. சிபிஐ விசாரணை வேணும் அன்புமணி சொல்கிறாரு. செந்தில் பாலாஜியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு லேக் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி காட்டலையா? ஏதாவது ஒன்று நடந்தால் அவ்வளோதாங்கண்ணா, எங்கள் ஸ்லீப்பர் செல் வருவாங்கண்ணா, இன்னும் இதை சொல்லுவாங்கண்ணான்றது, அடுத்து டிஎம்கே ஃபைல்ஸ் ரெடியாக இருக்குண்ணா, என்கிட்ட எல்லா உண்மையும் ரெடியாக இருக்குண்ணா ரிலீஸே பண்ணாமல் சொல்கிறது, இது வெறுமனே ஒரு மாதிரி ஊழ உதாரு அப்படின்ற ஒரு இமேஜ் தானே கொடுக்குது. அமலாக்கத்துறை எதையும் சொல்வதற்கு முன்னாடி அண்ணாமலை முதலில் சொல்கிறார். அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் தான் அமலாக்கத்துறை ரெய்டு போகுது. இப்போ கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை என்பது ஒரு மத்திய அரசுடைய ஒரு அங்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வர்றதை தாண்டி இது அண்ணாமலை கீழ் இயங்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். ஆராசா மாதிரியான நபரை வேட்டையாடும் போது கலைஞர் நீ என்ன சொன்னாலும் சரி நான் கூட அவரோடு இருப்பேன்னு நின்னது மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் செந்தில் பாலாஜி பக்கம் ஸ்டாலின் நிற்கிறது. நேற்று லோகோ வெளியிட்டாங்க. அந்த லோகோவில் ருப்பி சிம்பிள் ரூபாய்க்கான குறியீட்டை நீக்கிட்டு ரூபாயோட முதலெழுத்து ரூபா பயன்படுத்தியிருந்தாங்க. ரூ போட்டால் என்ன பிரச்சனை? அப்புறம் அவர் என்ன போட முடியும்? டானா போட முடியும். டாலரா இருந்தா டா போட்டிருப்பாரு அவரு. ஸ்டாலின் டா போட்டு பேசிட்டாரு. நான் சொல்லுவேன், டாலருக்கு டா போட்டாரு, எங்களை டா போட்டு திட்டாரு ஸ்டாலின், எங்களை அவன் மாதிரியே பேசுறாங்க. டாலரா இருந்தா டா போட்டிருப்பாரு. ரூபாயாருக்கு ரூ தானே போட்டாங்க. உங்களுக்கு அவ்வளோ தூரம் தமிழ் பற்றி இருக்கு, அவ்வளோ தூரம் இருக்குன்னா நீ கொடுக்க வேண்டிய அந்த தமிழ்நாட்டுக்குன்னு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துருங்களேன். அவ்வளோ நல்லா இருப்பாங்க இல்லையா? அந்த ரூ மட்டும்தான் தமிழ்நாடா? இல்லை, அந்த ரூன்றதை எழுத படிக்க தெரியாத தமிழனுக்கும் பலனடையக்கூடிய காசை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது நிதி பகிர்வு கொடுத்தா அந்த பிரச்சனை கிடையாது. எக்கனாமிக்கலி ருப்பி சிம்பிளை விட ரூ சிம்பிள் 3 மடங்கு வலுவானது. தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்தால், இந்த ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மதிப்பாக இருந்திருந்தால், இந்திய ரூபாயின் மதிப்பு இந்திய ரூபாய்க்கு நிகரான தமிழ்நாட்டு ரூபாய் மதிப்பு 3 மடங்கு 29 பைசா தான் கொடுக்குறாங்க. எப்படி இந்தி நேஷனல் லாங்குவேஜ் கிடையாதோ அந்த ராணா சிம்பிள் நேஷனல் சிம்பிள் கிடையவே கிடையாது. ஸோ அதை இவங்க பிடிச்சிட்டு தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. பட்ஜெட் பற்றி பேச போகிறோம். பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. அதை தாண்டி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான அந்த போரும் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க பட்ஜெட்டில் மனம் கொண்ட விஷயம், அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம விரிவாக பேசுவோம். இந்த பட்ஜெட்டுக்கு நான் அணுகிற விஷயம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த அரசியல் சினாரியோ, பட்ஜெட்டின் பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சினாரியோ, பட்ஜெட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சினாரியோ. இது தமிழ்நாட்டுக்கு இவங்க சொல்லியிருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், நிறைய புதிய அறிவிப்புகள் எல்லாம் தாண்டி இந்த பட்ஜெட் செஷனே கிட்டத்தட்ட ஒரு அரசியல் போர்க்களமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான போராக மாறி இருக்கிறது தான் சொல்லணும். ஒரு உரிமை போராக, தமிழர்களுடைய குரலாக, தமிழ்நாட்டு அரசின் குரலாக, ஸ்டேட் ஆட்டானமியை அதிகமாக பறைசாற்றக்கூடிய குரலாக சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஸ்டார்க் எமோஷன்ஸ் வந்திருக்கு, ஸ்டார்க்கான எதிர்ப்புகள் வந்திருக்கு. அதுவும் இதையும் சேர்த்து தான் நான் இந்த பட்ஜெட் பார்க்குறேன். நெல்சன், ஒரு 5வது ஆண்டு நெருங்கிட்டு இருக்கிற ஒரு மாநில அரசுக்கு அடுத்த வருஷம் அவங்களுக்கு எலெக்ஷன் இருக்குது. குறைஞ்சபட்சமாக வழக்கமாக திமுக அரசு ஆட்சியில் இருக்கிற போது 4வது வருஷத்தோட எண்டிலிருந்தே இந்த ஆட்சி மோசமான ஆட்சி, இந்த ஆட்சி நம்ம ஏன் வீட்டுக்கு அனுப்பணும் தெரியுமான்னு நிறைய செய்திகள் உருவாகும். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து நிறைய கட்டுமான பணிகளோட தேக்கம், நிறைய பிரச்சனைகள்னு எதிர்கட்சிகள் கிளப்புகிற ஒவ்வொன்றையும் பூதாகரமாக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தபோது தர்மேந்திர பிரதான் வழக்கமாக ஆர்.என். ரவி செய்கிற வேலையை இந்த மாதிரி தர்மேந்திர பிரதான் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு நான் காப்பாற்றுறேன் வாங்கன்னு கூட்டிகிட்டு ஒரு அந்த 2200 கோடிங்கிற ஒரு சின்ன அமௌண்ட் தான் கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு சர்ச்சையாக இழுத்து ஒரு தேவையில்லாத இந்தி பிரச்சனையாக அவங்க உருவெடுத்துட்டாங்க. இதோட போஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெயரஞ்சன் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் இந்த மொத்த பட்ஜெட்டையும் எப்படி வடிவமைச்சிருக்கிறார் அப்படிங்கிறது பொதுவாக பட்ஜெட்டுங்கிறது யூனியன் பட்ஜெட்டை குறிக்கும். மாநிலத்தில் நம்ம சொல்லும்போது நிதிநிலை அறிக்கை அல்லது மாநில பட்ஜெட்னு சொல்லுவோம். ஒரு ஒன்றிய பட்ஜெட்டுக்கு நிகரான அப்ரோச்சை தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு தமிழ்நாடு அரசு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு நேஷ்னல் லெவலில் இருக்கிற கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்வையை தமிழ்நாடு அரசு ரொம்ப ஆழமாக
ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறாங்க. அதில் தான் நேற்று எக்கனாமிக் சர்வே தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஆய்வு அறிக்கையை ஜெயரஞ்சன் நேற்று வெளியிட்டிருக்கிறாரு. ஏன் என்ன கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து ருப்பி சிம்பிளை தூக்கிட்டு ரூ போட்டிருக்கீங்கன்னா தேவநாகரி ஸ்கிரிப்டை நாங்கள் யூஸ் பண்ண விரும்பலைன்னு ஒரு மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் வந்து ஒரு மாநில அரசினுடைய கொள்கை முடிவை இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறது இருக்குல்ல, இது ரொம்ப ஸ்ட்ராங் ஃபார்மாக அதை எடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியை பார்க்குற போது இந்த ரூ வந்து ஆக்சுவலாக அந்த ரூ வந்து பட்ஜெட் ஒரு குறிப்பில் தான் நீங்கள் நேஷனல் அவங்க மாநில ஆய்வறிக்கையிலேயே அவர் ருப்பி சிம்பிள் தான் போட்டிருக்காப்புல. இந்த முயற்சிகளை பார்க்கும்போது ஒரு அன்வான்டான ஒரு பிரச்சனையை வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு பக்கம் திருப்பிட்டாங்களோங்கிற ஒரு எனக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் பொதுவாகவே இதில் இன்னொரு பெரிய பிரச்சனைனா தமிழ்நாடு இந்த பட்ஜெட்டில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த 2 விஷயங்கள் வந்து நான் நினைக்கிறது வந்து சமூக நல திட்டங்களை ஒதுக்கீடு செய்வதோ அதில் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதோ திமுக அரசுக்கு ஒன்றும் புதிதில்லை. ஆனால் அவங்க ரொம்ப தொலைதூர அடிப்படையில் தொலைநோக்கு அடிப்படையில் என்ன திட்டங்களை செயல்படுத்துவாங்கங்கிற பாயிண்டில் வந்து எனக்கு வந்து ஒசூர் காரிடார் அந்த ஐடி காரிடார் வந்து ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டே இருந்தது. இப்போ வந்து அது இப்போ ரொம்ப லேட். ஆக்சுவலி இது வந்து 2 திராவிட கட்சிகள் மேலே வைக்க வேண்டிய புகார் சண்டை போட்டு வந்து ஒசூரை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போவும் ஒசூரை ஏன் கையில் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னா பெங்களூர் இதுக்கு மேலே வளர முடியாதுன்னு உப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆப்வியஸாக அங்கே உங்களுக்கு வாடகையிலேருந்து நிலம்லேருந்து நீர்லேருந்து மின்சாரத்துலேருந்து டிராஃபிக்லேருந்து எல்லாமே வந்து ஒரு எண்டிங் ஸ்டேஜுக்கு போனதுனால ஆப்வியஸாக ஒசூரில் ஒரு ஐடி காரிடாருங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒன்று. வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் அந்த யோசிக்காத ஒன்று வந்து ஒசூரில் ஏர்போர்ட் கேட்டுட்டு இருந்தவங்க ராமேஸ்வரத்துக்கு ஷிஃப்ட் ஆனது. இல்லை, அது ஒரு நல்ல மூவாக தான் நான் பார்க்குறேன். பொதுவாகவே இது ஒரு பேச்சு இருக்கும், ஏர்போர்ட் வந்தால் பிரச்சனையாயிடும். இப்போ பரந்தூரில் பிரச்சனை ஓடிட்டு இருக்க மாதிரி ஏர்போர்ட் வேணுமா வேணாமான்ற ஒரு சிக்கல் எப்பயுமே வந்துட்டு இருக்கும். பட் ராமேஸ்வரத்தில் ஏர்போர்ட்டுன்றது வந்து ஒரு நல்ல கால்னு நான் நம்புகிறேன். சவுத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவம் ஒன்று இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நார்த்தில் ஏர்போர்ட்ஸ் அலோகேஷனை விட உங்களுக்கு சவுத்துன்றது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸி இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று. இன்னொன்று, ஒரு டூரிஸ்ட் ரெவன்யூ ஆஸ்பெக்டில் வந்து நீங்கள் அதிகமான நார்த் இந்தியன் இன்ஃப்ளக்ஸ் இருக்கிற சிட்டின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அண்டு ராமேஸ்வரம். அது மதுரை வந்துட்டு மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறவங்க ஒரு பெரிய பட்டாளம் இருக்குது. இது வந்து சீசன் வாரியாக இல்லாமல் ரெகுலராக வந்து போகிற ஒரு குரூப்பாகவும் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல கால்னு நான் வந்து சொல்வேன். ப்ளஸ் எப்படி வந்து ஹொசூர் வந்து ஒரு பெங்களூருக்கான கம்பீட்டிங் சிட்டியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. பெங்களூரில் வந்து நம்ம ஐடி பார்க்ஸ் நிறைய பார்க்குறோம், நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் பில்டிங்ஸ் பார்க்குறோம். ஹொசூர் வந்து பெங்களூரை விட அட்வான்டேஜ் எடுக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பேட்டைகள். இப்போ நம்மளுக்கு வந்து மற்ற ஊரில் இருக்கக்கூடிய சிப்காட் மாதிரி மற்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் மாதிரி ஹொசூரில் நிறையா இருக்குது. இப்போ டைட்டன் இருக்குது, டாடா அண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்து பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து ஹொசூரில் வச்சுருக்காங்க. ஸோ ஹொசூரில் டெவலப் ஆகுதுன்றது வந்து கிட்டத்தட்ட பெங்களூரை விட ஒரு எட்ஜ் அதிகமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டுக்கு வழங்கும். இதை வந்து அந்த பிராந்தியத்தில் வந்து வழங்கும், அந்த பார்டரில் அப்படின்னு. இந்த சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தூத்துக்குடி ஏர்போர்ட் இருக்குது, மதுரை ஏர்போர்ட் இருக்குது. டவுன் சவுத்துக்குன்னு வந்து இன்னும் ஏர்போர்ட் ஒன்று தேவையா அப்படின்னு கேட்டால் வர்த்தக அடிப்படையும் தாண்டி ஒரு டூரிஸ்ட் ரெவன்யூவோ, இப்போது இவங்க வந்து கடல்சார் உயிரின ஆராய்ச்சி மையம் ஒன்று செட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து ஸ்னார்க்கலிங் இதை பற்றின விஷயம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இது வந்து வெறும் காமர்ஸ் அடிப்படையில் மட்டும் அல்லாமல் டூரிசம் அடிப்படையிலையும் யோசிச்சு பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. விச் இஸ் குட். நீங்கள் ஒரு மயாமி பீச்சுக்கு நிகரான ஒரு லாங் பீச் ஸ்ட்ரெச் வந்து மரீனாவில் இருக்குது, செகண்ட் லாங்கஸ்ட்னு சொல்ல போனால். அந்த மாதிரியாக இப்போ கோரல் ரீவ்ஸ் இருக்கக்கூடிய அல்லது இன்னும் நிறையா கடல்சார் ஆராய்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு இடமா, பிராக்கிஷ் வாட்டர் ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு இந்த ஏர்போர்ட் அறிவிப்புன்றது வந்து நிச்சயமாக வில் ஆட் வேல்யூ நான் நம்புகிறேன். நீங்கள் அசம்பிளியில் என்னாச்சு ஜெகதீஷ்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அறிக்கையை வந்து அமைச்சர் தாக்கல் செஞ்சார். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த டாஸ்மாக் விவகாரம், இந்த இடி சோதனையை தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சிகள் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. அதிமுகவும் பாஜகவும் வெளிநடப்பு செஞ்சாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட ப்ரெஸ் மீட் அப்போ அந்த குற்றச்சாட்டாக பதிவு செய்கிறார். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து கடன் வாங்கி பண்ணுறதுல எதுக்கு நீங்கள் இருக்கணும்? கடன் வாங்கி பண்ணுறதுனா யார் வேணால் பண்ணலாமே. எங்கிட்ட ஒரு சைடு வந்து வருவாய் கூட்டிகிட்டே இருக்குது, கடனும் கூட்டிகிட்டே இருக்குது, புதிய திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இதை சம்மரைஸ் பண்ணி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது வருவாய் இல்லை, எடப்பாடி பழனிசாமி பட்ஜெட் தாக்கல் பண்ண போது இதே வருவாய் பற்றாக்குறை இருந்தது, கடன் வாங்கி தான் பண்ணாங்க. இது என்ன அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரில. இந்த டாஸ்மார்க் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை கொடுத்துருக்கிற விஷயங்களை பற்றி எடப்பாடி ஏதாவது அவையில் பேசினாரா?
இந்த இல்ல பட்ஜெட் அவையில் அவருக்கு அனுமதி மறுப்புன்றதால அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இதை பத்தி அனுமதி கோரி இருந்தாங்க, இதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதுன்றதை காரணமாக சொல்லி அதிமுக வெளிநடப்பு செய்திருக்காங்க. வெளில பேசினாங்களா? வெளியில பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு, இதை பத்தியும் பேசியிருக்காரு. இடி அறிக்கையை கோட் பண்ணி அங்க அந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடுன்றதையும் கோட் பண்ணி பேசியிருக்காரு. செந்தில் பாலாஜி இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய பேசு பொருளாக போய்கிட்டு இருக்கு. 1000 கோடி ரூபான்றதை தாண்டி 45,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமியே பேசுறாரு. அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் அப்படின்னு பார்த்தா கூட 4 வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கும் அப்படின்றாங்க. சிபிஐ விசாரணை வேணும் அன்புமணி சொல்றாரு. செந்தில் பாலாஜியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை சொல்றாரு இந்த பணம், இந்த கருப்பு பணம் தான், அதாவது மது ஆலைகளிலிருந்து நேரடியாக கடைகளுக்கு வரும், எந்தவித ரசீதும் இல்லாமல் மது ஆலைகளிலிருந்து நேரடியாக கடைக்கு வர்ற இந்த பணம் தான் கருப்பு பணமா வந்து திமுக வந்து தேர்தல் செலவுக்கு பயன்படுத்துது அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. நம்ம சொல்ற மாதிரி இந்த மொழிப்போர் இந்த விஷயம் ஒரு சைடு அப்படின்னா, இப்போ டாஸ்மாக் ஒரு விஷயம் புதுசாக ஆட் ஆயிருக்கு. இந்த நியூஸ் ஆஃப் தி வீக்ல நம்ம இதுக்கு சேர்த்து பேச வேண்டியது இல்லை. ஒரு எனக்கு திமுகவை பிடிக்கல, திமுக அரசை நான் வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். அதை வந்து திமுக மேலே எவ்வளோ கெட்ட பேரை ஏற்படுத்த முடியுமோ அதை பண்ணலாம். போன முறை செந்தில் பாலாஜி மீதான அரசு மீதான எபிசோடு அந்த வேலை வாங்கி புரிஞ்சுது. அதில் வந்து ஒரு காரணம் இருந்தது, அது நல்லா ப்ரொலாங் பண்ணாங்க. ஒரு 3 மாசம், ஒரு எலெக்ஷன் டைம் வேற. அதாவது அவர் கைது பண்ண போறாங்க, அவர் குற்றவாளி, திமுக அரசு குற்றவாளி தான், திமுக தான் ஊழல் பண்ணாங்க, செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் பாதுகாக்கிறாருன்னு ஒரு நரேஷன் பாயிண்ட்ஸ் வந்து அங்கங்கே எழுப்பப்பட்டு, அதுவும் இல்லாமல் செந்தில் பாலாஜி மாட்டினா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மாட்டிடுவாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் வச்சு போன வாட்டி நிறைய பண்ணாங்க. சட்டமன்ற தோர்தலி காரணமாக தான் அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜி பழி வாங்குறாரு, அண்ணாமலை செந்தில் பாலாஜி டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு நரேஷன் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் விட இன்னும் பெரிய லெவலில் திமுக அரசை விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற டாஸ்மாக் விஷயங்கள்ல இந்த இந்தி பிரச்சனையும் கொண்டாந்து உள்ளத்துக்கு போட்டு ஏன் இவங்க இப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க, அது எல்லா காயும் வெண்ணெய் திரண்ட ஒரு நேரத்தில் தாடி உடைத்தார்களா, ஏன் இந்த அட்டம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க ஜெகதீஷ்? அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்பெசிபிக் டார்கெட்டா டிஎம்கேவை காலி பண்றதுக்கு டாஸ்மாக் கஸ்டம்ஸ் ரைடை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்க? இடி ரைடை இல்லை, அதான் அண்ணாமலையோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து டெல்லி சத்தீஸ்கருக்கு அப்புறம் தமிழ்நாடு, டெல்லியில் வந்து ஆட்சியில் பேர் படிச்சு, சத்தீஸ்கரில் ஆட்சியில் பேர் படிச்சு, அதே போல தமிழ்நாடு அப்படின்னு கிட்டத்தட்ட சூசகமாக அதான் சொல்ல வர்றாரு. அவர் வந்து இந்த ஆளுங்கட்சி வந்து மதுபான கொள்கையில மதுபான ஊழல்ல சம்பந்தப்பட்ட மாநில அரசை வீட்டுக்கு அனுப்புதல்ங்கிற அவங்களோட திட்டத்துல ஒண்ணு வந்து டெல்லி, ரெண்டாவது சத்தீஸ்கர், மூணாவது தமிழ்நாடு. டெல்லியில ஏற்பட்ட நிலைமை தமிழ்நாடு தேக்க போறாங்களா பேர? டெல்லியில ஏற்பட்ட நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஏற்படும், தமிழ்நாடு ஆட்சி அகற்றப்படும். இதான அடிக்கடி சொல்றதானே. ஏதாவது ஒண்ணுனா இப்ப மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் பிரிவு வந்தது, தமிழ்நாட்டில் ஏக்நாத் ஷிண்டேகள் உருவாவார்கள், எங்கள் ஏக்நாத் ஷிண்டே தயாராக இருக்காங்க. டெல்லியில் வந்து இதே மாதிரியான குற்றச்சாட்டு வந்திருந்தது, ஆம் ஆத்மி மேலே வந்திருந்தா உடனே தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரி வருவாங்கன்றது ஒரு லேக் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி காட்டலையா? ஏதாவது ஒன்று நடந்தால் அவ்வளோதாங்கண்ணா, எங்கள் ஸ்லீப்பர் செல் வருவாங்கண்ணா, இன்னும் இதை சொல்லுவாங்கண்ணான்றது, அடுத்து டிஎம்கே ஃபைல்ஸ் ரெடியாக இருக்குண்ணா, என்கிட்ட எல்லா உண்மையும் ரெடியாக இருக்குண்ணா ரிலீஸே பண்ணாமல் சொல்கிறது, இது வெறுமனே ஒரு மாதிரி ஊழ உதாரு அப்படின்ற ஒரு இமேஜ் தானே கொடுக்குது. இப்போ நியாயமாகவே எனக்கு திமுக விமர்சிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. இந்த டாஸ்மாக் மேட்டரில் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே பாட்டிலுக்கு 10 ரூபா விற்றாங்க போனாங்கன்றதுல வந்து பொதுமக்களுக்கு நிறைய கோபம் இருக்குது. அவங்க விமர்சிக்க வந்து தயாராக இருந்தாலும் கூட இவங்க பண்ணுற இந்த ஆன்டிக்ஸ் அண்ட் தியேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப இதை வந்து டைல்யூட் பண்ணி விட்டுருதா? இல்லை, ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து டாஸ்மாகில் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்ற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சிட்டாங்க. டாஸ்மாகில் வர்ற வருவாயை விட ஒரு அதிகமான வருவாய் இருக்குது, அது வந்து கள்ள வருவாயாக வெளியில் இருக்குது அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க. அந்த வருவாய் வந்து நேரடியாக அரசின் கஜானாக்கு போகாமல் யாரோ ஒருத்தருக்கு போகுது. ஒரு 2-3 வருஷமாகவே தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்கள் அப்போ விமர்சகர்கள்ட்ட உரையாடிட்டு இருக்குங்கிற மூலமாக ஒரு பாஜக ஒவ்வொரு முறை டிஎம்கேவை டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு புள்ளியை தருவாங்க. ஒரு எலெக்ஷனுக்கு வேலு யாத்திரை எடுத்துகிட்டு வந்தாங்க, கன்சிஸ்டிக் ஹவுஸ் தப்பா பாடிட்டாங்க அப்படின்னு. உண்மையிலேயே இந்த டாஸ்மாக் ஊழலுங்கிறத வந்து ஒரு 2026 அசம்பிளி எலெக்ஷனுக்கான டார்கெட்டாக அப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை, இது ஒரு அகெயின் செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ளே போட்டோம்னா கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக ஜெயிச்சிடலாம், அங்கே அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டுவர்ட்ஸ் இந்த சிங்கிள் பாயிண்ட் டார்கெட் வந்து செந்தில் பாலாஜியா இல்லை 2026 திமுகவை அகற்றுவதற்கான ஒரு பெரும் ஆயுதமாக டாஸ்மாக் அடிக்கிறாங்களா? வாட்ஸ் யுவர் பாயிண்ட்? இல்லை, ரெண்டுமே இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. முன்னாடி மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி எப்படி காலி பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதே போல இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு இடத்துல காரணம் பண்ணிட்டோம்னா நம்ம அதான் ஒர்க் அவுட் ஆகலையே. 2024 எலெக்ஷன்ல நீங்க செந்தில் பாலாஜி உள்ள வச்சிருந்து ஜெயிச்சிட்டாங்க. அவர் ஜெயிச்சிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஏதோ அண்ணாமலை எடப்பாடி பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ அவங்க சேர போறாங்கன்றதுனால இன்னும் கொஞ்சம் பொது எதிரி செந்தில் பாலாஜி அப்படின்றதுல இந்த ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆகுமோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா தெரியுது. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே ஒரு முறை தான் ஒரு வழக்கில் ஒரு அரசியல்வாதியை நீங்கள் பழிவாங்க முடியும்.
திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பழி வாங்குறத வந்து இல்ல அதே வழக்கிலேயே இப்ப ஜாமீன் ரத்தாக வாய்ப்பு இருக்கு. இதையும் சேர்த்து ஜாமீன் ரத்து பண்றதுக்கு அமலாக்கத்துறை கோரும். ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி வெளில வந்ததுனால பல பேர் வந்து சாட்சி சொல்ல பயப்படுறாங்க அப்படின்னு அமலாக்கத்துறை வாதத்தை வந்து உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கிறது. அது வந்து இப்ப அமலாக்கத்துறை வந்து சொல்றதுன்னு யார் சொல்றா? அமலாக்கத்துறை சொல்லிருக்காங்களா? கோர்ட்ட சொல்லிருக்காங்க. இது போன்ற ஒரு நெகட்டிவ் நோக்கி நகரும் அப்படின்னு ஒரு சோகமான அல்லது அபாயகரமான விஷயம் என்னன்னா, அமலாக்கத்துறை திமுகவை விசாரிப்பதோ இல்லை ரெய்டுக்கு போறதோ வந்து தப்பு கிடையாது. அது எல்லா ஈடியோட வேலைன்றது அதுதான். அங்க யாரும் அது தடுக்கிறது இல்லை. ஆமாமா, அவங்க ஒவ்வொரு ரைடா போய் எவ்வளவு காசு வாங்கலாம்ன்றத கோர்ட்ல பார்த்தோம். இல்லைங்க, இல்ல சீரியஸ் நோட். இதை வந்து நான் சொல்றது சீரியஸ் தாங்க. அமலாக்கத்துறைய பாஜக இந்த அது வாங்கி லோன் அந்த வீட்டு வாசல்ல வந்து கத்துற மாதிரி ஒரு அமைப்பை பயன்படுத்திட்டு நீங்க அமலாக்கத்துறை கைது, அமலாக்கத்துறை ரைடு, அமலாக்கத்துறையே சொல்லிட்டாங்களா? இதுல என்னன்னா, அமலாக்கத்துறை எதையும் சொல்வதற்கு முன்னாடி அண்ணாமலை முதலில் சொல்கிறார். அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் தான் அமலாக்கத்துறை வந்து ரெய்டு போகுது. இப்ப கிட்டத்தட்ட வந்து அமலாக்கத்துறை என்பது வந்து ஒரு மத்திய அரசுடைய ஒரு அங்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வர்றதை தாண்டி இது அண்ணாமலை கீழ் இயங்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். இப்போ என்னை நீங்கள் கை வச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் பின்னாடி கமிஷனர் அருண் இருக்காரு, என் பின்னாடி சங்கர் ஜிவால் இருக்காரு, எனக்கு ஐஜியை தெரியும் அப்படின்ற மாதிரி இது ஒரு அச்சுறுத்தலுக்கான ஒரு விஷயமாகவே மாறிட்டு வர்றது வந்து ஒரு ஆபத்தான போக்கா நான் பார்க்குறேன். இது தன்னிச்சையாக அவங்க போய் செந்தில் பாலாஜி மேல் நடவடிக்கை எடுக்கிறதோ திமுக விசாரிக்கிறதோ பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் ஈடிக்கு முந்திக்கிட்டு, ஈடி சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் முந்திக்கிட்டு ஏன் அண்ணாமலை சொல்கிறார்? ஈடிக்கு முன்னாடி சொல்கிறாருன்னா அப்போது எங்கெங்கெல்லாம் வேர் ஆர் யூ கொல்யூடிங், எந்தெந்த இடத்துல நீங்கள் சேர்ந்து செயல்படுறீங்க? அப்போது நியாயமாகவே ஈடி சில நடவடிக்கை எடுத்தாலும் கூட இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அண்ணாமலையோடைய நடவடிக்கை அப்படின்ற எண்ணத்தில் பார்க்க வேண்டி இருக்கு. நீங்கள் சொல்கிறது சரிதான். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு வரும் அப்படின்னு முன்னாடியே சொல்கிறாரு. அது தொடர்ந்து தான் வந்து மக்கள் தேர்தலுக்கு முன்னாடி அந்த ரைடு வருது, கைது செய்யப்படுறாரு. ஓகே, அமலாக்கத்துறை வந்து புனித பின்பம் இல்லை, அமலாக்கத்துறை வந்து பாஜக பயன்படுத்துது, தன்னோட வேலைகளுக்காக பயன்படுத்துன்றதை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த பிரஃபுல் பட்டேலுக்கு என்ன ஆச்சு, அஜித் பவருக்கு என்ன ஆச்சு, அன்புமணி ராமதாஸ் மேலோட வழக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்போ எஸ்பி வேலுமணி எந்த தப்புமே பண்ணலையா, தங்கமணி எந்த தப்புமே பண்ணலையா, ஏன் அவங்கள்ட்ட போக மாட்டேதுன்ற கேள்வி எல்லாருக்குமே என்னென்னவோ இருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ பாஜகவை எதிர்க்கிற திமுக குறைந்தபட்சம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சரியா இருக்கா, நம்ம சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னா இல்லை. பாஜக எப்படி அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துதோ அதே போல திமுக ஊழல் செஞ்சிருக்கு இந்த அப்படின்னு பாஜகவே சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி திமுக நல்லவங்க இல்ல, அதனால நீங்க வந்து எங்களை திமுக கேப்சர் பண்றதுக்கு அமலாக்கத்துறையை வந்து பாஜக பயன்படுத்துது, இல்ல நம்ம எந்த பக்கம் நிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ என்னோட கேள்வி, இந்த பிரச்சனையில் உண்மையிலேயே செந்தில் பாலாஜியை தமிழ்நாடு அரசு, திமுக அரசு காப்பாற்றுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜியை காப்பாற்றான்றது செகண்டரி. எனக்கு தெரிஞ்சு சட்டத்தின் போக்கில் விட்டுருவாங்க. பட் ஆனால் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு வந்து ஆரம்பத்தில் பார்க்கப்படுது. ஒன்று தியாகம் பெய்யுது. இல்லை நான் இதை வந்து ரொம்ப தெளிவாக பார்க்குறேன். ஒரு யூனியன் கவர்மெண்ட் மாநில அரசை விட உச்சபட்ச அதிகாரம் ஆராச மாதிரியான நபரை வேட்டையாடும் போது கலைஞர் நீ என்ன சொன்னாலும் சரி நான் கூட அவரோடு இருப்பேன்னு நின்னது மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் செந்தில் பாலாஜி பக்கம் ஸ்டாலின் நிற்கிறது. சட்டப்படி நீங்கள் வழக்க சந்திக்கிறதுங்கிறது வேற, யாருடைய சட்டப்படி, யாருக்கான சட்டப்படிங்கும் போது இங்கே இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே டாஸ்மாகில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஊழலுக்கு வழிவகுக்கிற வகையில் என்ன புது மாற்றங்கள் செய்யப்பட்டனன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு ஒரே கடத்து பாட்டிலுக்கு 10 ரூபான்ற குற்றச்சாட்டை தாண்டி வேற என்ன இருக்குன்னு அஃபிஷியலி நீங்கள் டாஸ்மாக்ங்கிறது ஒரு அரசு நிறுவனம். அவங்க உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து கொள்முதல்ல அதிமுகவினுடைய கொள்முதல் கொள்கைகளிலிருந்து திமுக எங்கேயோ மாத்திருக்காங்க. என்ன மாத்திட்டாங்க? பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, பெரிய கொள்முதல் வந்து எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ்ல இருந்து வருது, அவங்க வந்து திமுகவுக்கு வேண்டியவங்க. அப்போ வந்து பொதுப்படியா எல்லா பையர்ஸ்ட இருந்தும் வாங்காம இவங்களே வந்து மெஜாரிட்டி ஆஃப் சப்ளை பண்றாங்கன்ற ஒரு அதிருப்தியை வெளிப்படையாவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ரெட் ஜெயிண்ட் எல்லா சினிமாவும் ரிலீஸ் பண்றாங்க. அந்த குற்றச்சாட்டினுடைய இன்னொரு வெர்ஷன் தான் எஸ்என்ஜேலேருந்தே எல்லா சரக்கும் போகுது அப்படின்றதே வந்து கிட்டத்தட்ட டாஸ்மாக் உடைய இயங்கு முறையில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சொல்லாமல் அதற்கு ஒரு திமுக டோன் மட்டும் கொடுத்து சொல்லி டைல்யூட் பண்ணிடுறாங்களோன்னு தோணுது. இல்லை, எனக்கு டாஸ்மாக் பற்றின ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னா, எனக்கு வந்து அரசனுடைய மதுபான கொள்கைகளில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் புதுசாக மாற்றல, கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தது அதே தான் தொடரும். இப்போ என்னன்னா, கொள்கை வடிவமைப்பில் ஏதோ குளறுபடினா அது நேரம் அதிமுகவுக்கே போகும். எடப்பாடி பழனிசாமி இல்லை என்ன நோட்டில் அது சொன்னார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு வந்து தென்னிந்திய மாநிலங்களோட தலைநகரங்களில், ஒரு வளர்ந்த தலைநகரத்தில், ஒரு குறைஞ்சபட்சமான இடங்களில் என்னெல்லாம் பிராண்டு கிடைக்குதோ அதையெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்கு சென்னையில் பண்ணியிருக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ரொம்ப மட்டமான சரக்குகள் அல்லது கிடைக்க வேண்டிய நல்ல சரக்குகள் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலையும் கிடைக்கலங்கிறது வந்து டாஸ்மாக் மீது வைக்கப்பட்டிருக்கிற பெரிய குற்றச்சாட்டு. கவனத்தில் நீங்கள் மது விலக்கு மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஒரு இடத்துக்கு திமுக போகுது.
இல்லைன்னா டாஸ்மார்க்கில் வந்து விற்பனை அதிகரிங்கன்னு ஒரு அரசு துறையாக ஒரு பக்கம் போகுது. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கோடு இருக்குது. என்னால் திமுகவோட மதுவிலக்கு கொள்கையை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. நான் வந்து மதுவிலக்கு கொள்கையை முழுமையாக எதிர்க்கிறேன். நீங்கள் வந்து மதுவிலக்குங்கிறது வந்து ஒரு நாளும் எந்த மண்ணிலும் சாத்தியம் இல்லாத ஒன்று. குஜராத்ல சாத்தியம் இல்லை. ஆஸ் வி ஸ்பீக் நவ் குடிச்சிட்டு ஒரு 4 பேரை இடிச்சு ஒருத்தர் செத்து போன ஒரு சம்பவம் இப்போதைக்கு நடந்துருக்கு. முழு மதுவிலக்கு இருக்கக்கூடிய குஜராத்தில் இதுதான் நிலவரம்னா மற்ற ஸ்டேட்டுகளுக்கு இதை விட பெரிய பாதகமாக கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் ஒரு இந்த லிக்கர் பாலிசியில், லிக்கர் கன்சம்ஷனில் ஒரு பெரிய கிளாரிட்டி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பக்கம் மதுவிலக்கை பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் டாஸ்மாக் வருவாய் நிர்வாகம் பண்ண முடியாது. இந்த ரெண்டும் வந்து வேற வேற படிப்படியாக தான் குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க. மதுவிலக்கு நாங்கள் சொல்லலை. இது 2019 2016 இவங்க சொன்ன பூரண மதுவிலக்கு, ஒரு சொட்டு மது கூட கிடையாதுன்ற காலம் அவங்க அடுத்த தேர்தலில் கூட மேனிஃபெஸ்டோல வைக்கல. ஸோ இது வந்து ஆமாம் நாங்கள் கைவிட்டு விட்டோம்னு அவங்க சொல்லாமல் அதை அவங்க பெருசாக சொல்லலை. அதை பற்றி கேள்வி உதயநிதிட்டு கேட்கும்பொழுது அப்படி சொன்னதுக்கு நீங்கள் அதுதான் நீங்கள் அந்த சமயத்தில் எதுவும் சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் அந்த கால்லேருந்து நகர்ந்துட்டோன்றது தான் காட்டுது. அண்ட் தென் நீங்கள் சொன்னது அந்த சரக்கு இஷ்யூன்றதை தாண்டி, சரக்கோட குவாலிட்டின்றதை தாண்டி, இங்கேருந்து பாண்டிச்சேரி போய் குடிக்கிறாங்க, இங்கேருந்து பெங்களூர் போய் குடிக்கிறாங்க, டின்பீரில் இருக்கக்கூடிய தரம் இங்கே இல்லை, இதனுடைய இதில் வந்து கிக் இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி கள்ளச்சாராய பிரச்சனை ஒரு புறம் இருக்குது, சரக்கு பிரச்சனைன்றதெல்லாம் தாண்டி ஒரு இந்தியன் ரயில்வேஸ் எப்படி ஒரு மிகப்பெரிய எம்ப்ளாயரோ, டாஸ்மாக் வந்து அதிக நபர்களை எம்ப்ளாய் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம். அந்த அரசு நிறுவனத்துக்குன்னு இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது ஊழியர்களுக்கும் ஒரு டேபு அதில் ஏன் இருக்கு? ஒரு நல்ல பாத்ரூம் ஃபெசிலிட்டி அங்கே கிடையாது. இப்போ நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம்னு சொல்லி இதற்கு நிறையா கொடுக்குறாங்க. அதில் ஒரு பாலம் கட்டுறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பார்க்கிங் இடம் கிடையாது, ஒரு நல்ல பார் கிடையாது, ஒரு நல்ல டாய்லெட் கிடையாதுன்றது வந்து பெரும்பான்மையான குடிமகர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. அதையும் சேர்த்து வந்து கவனத்தில் வந்து தமிழக அரசு எடுத்துக்கிறது வந்து ஒரு டிராமா பண்றோம்னு எனக்கு தோணுது. நீங்க வந்து ஒரு நவீன சென்னைக்கான பாலங்கள், நவீன சென்னைக்கான பூங்காக்கள், நவீன சென்னைக்கான உணவகங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு குடிக்கிறது மட்டும் ஒரு நாள் நவீனம் கிடையாது. அந்த பாத்ரூம் டாய்லெட் ரொம்ப மோசமா வச்சிருப்போம், அழுக்கான இடத்துல, இருட்டான இடத்துல டாஸ்மாக். நீங்க ஒரு குற்றம் வந்து குடிமகன்களுக்கு ஏற்படுத்திடுறாங்களோ இல்ல. கோவாக்கு போக சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கான அடிப்படை காரணம் ஒரு சுற்றுலா பயணிக்கான என்ன தேவையோ அது தாய்லாந்து கொடுக்குது. தெற்காசிய நாடுகளில் சுற்றுலா அதிகமான பிறகு கோவா காலியான மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து வெளியில் எவ்வளோ பேர் வெளி மாநிலங்களுக்கு, வெளி நாடுகளுக்கு போகிறாங்க. நீங்கள் ஒரு கல்வியிலிருந்து, சாலையிலிருந்து, மருத்துவத்திலிருந்து, தொழிலிருந்து எல்லாத்துலேயும் சர்வதேச கட்டமைப்பை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பெரும்பான்மையான வரி வருவாயை ஈட்டி கொடுக்குற, ஒரு பத்திரப்பதிவுக்கு பிறகு பெரிய வருவாயை கொடுக்குற டாஸ்மாகை இப்படி ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த ரெண்டு அரசுகளுமே நடத்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கல் இருக்குது. அதை தொட்டு பிரபலப்படுத்தி தரம் உயர்த்த வேண்டாம், அதை கெடுத்து மூடி மதுவிலக்குங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட வேணாம். அப்படியே ஸ்டேட்டஸ் கோலையே மெயின்டைன் பண்ணலாமான்னு தப்பிக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு வர வருமானம் வந்துட்டே இருக்கட்டும். அது எப்படி இருந்தால் என்ன? எனக்கு தெரிஞ்சு இந்த முயற்சி வந்து ஊழலுங்கிறத தாண்டி டாஸ்மார்க் வந்து நிர்வாக ரீதியாக, கொள்முதல் ரீதியாக, ஒரு சர்வீஸ் அண்டு ஒரு கன்சூமர் பாயிண்ட்ல இருந்து எல்லா வகையிலுமாக முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டிய தேவை. ஒரு அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள அது நடக்கலைன்னா இது ரொம்ப மோசமான இடத்துக்கு தான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, பாஜகவோ அதிமுகவோ இந்த புள்ளியிலிருந்து டாஸ்மாக் பிரச்சனை அணுகிறது இல்லைங்கிறதா நம்மளுடைய சிக்கல். பாஜக இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட டாஸ்மாக் பற்றி பேசலையே, இப்போதான் இல்லைங்க. அது வந்து பூரண மதுவிலக்கு மதுவால் அழியுதுன்னு சொன்னால் பாண்டிச்சேரிக்கு என்ன நீங்கள் நியாயங்கள் வைப்பீங்க அப்படின்ற கேள்வியை தவிர்த்து ஆகணும். அப்போ இப்போ பாண்டிச்சேரி தான் சூப்பரா இருக்கு. தமிழ்நாடு மதுபான ஆலைகளை ஆயிடும். 2 மதுபான ஆலைகளை பாண்டிச்சேரியில் கொண்டு வராங்க. இப்போ இந்த ஒரு ரெண்டும் வந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில், இப்போ பஞ்சாப்ல ஒன்று, தமிழ்நாட்டில் ஒன்று பண்றாங்கன்னா ஏன் பஞ்சாப்ல பண்ணீங்க இங்கே பண்ணீங்கன்னா டாப்பாலஜிக்கலி பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே மொழி பேசக்கூடிய மாநிலங்கள், ரெண்டுமே அண்டை மாநிலமாக இருக்குது. இன்னொன்று இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறதே பாதி பேர் சரக்குக்கு போகிறாங்க. பாண்டிச்சேரினாலே சரக்கு அப்படின்ற ஒரு ஸ்டிக்மாவே இருக்குது. அப்படின்னும் பொழுது இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அங்கே சொன்னது இங்கே பொருந்துமான்ற கேள்வியை தவிர்ப்பதற்காகவே அவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த விஷயம் இதில் ஆட் பண்ணலாமான்னு தெரியல. தமிழக பாஜக பொறுத்தவரை நாங்கள் வந்து கல் அனுமதிக்கிறோம் அப்படின்றாங்க. டாஸ்மாக் சப்ஜெக்ட்ல வந்து வரதுனால கேட்குறேன். ஆனால் திராவிட கட்சிகள் வந்து அதை நோக்கி நகர மாட்டேங்குது. ஸோ இப்போ கல் குடிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு பெரும்பான்மையர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் ஆதரிக்கிறாரு, பாஜக ஆதரிக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் ஒரு கன்சம்ஷன் இண்டஸ்ட்ரி, ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நான் உன்னை கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம சொல்கிற எல்லா வெளிநாட்டு பியருக்கோ பிராண்டுகளுக்கோ அவங்களுக்குன்னு ரெகுலேஷன் அத்தாரிட்டி இருக்காங்க. நீங்கள் இங்கே எவ்வளோ ஆல்கஹால் சேர்க்குறீங்க அதில் செக் பண்ணுறதுக்கு மானிட்டரிங் இருக்குது. கல் குடிக்கிறதுங்கிறத வந்து எப்படி மானிட்டர் பண்ணுங்க?
கல்லை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது. அது இன்னொரு வகையில் கள்ளச்சாராயத்துக்கு வழிவகுத்துருங்கிற ஒரு அபாயம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் கல்லுவை முறைப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ். நான் என்ன சொல்கிறேன், கல்லுவை குடிபானமாக இல்லாமல் கல் சார்ந்த மருத்துவ பொருட்கள் மற்ற விஷயங்கள் அதை பண்ணலாம். ஏன் பாஜக பாண்டிச்சேரியில் கல் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. பாஜக அது ஏன் அதை அமல்படுத்தலை? கேரளாங்க கோவாவில் அமல்படுத்தலாம். இங்கே கோவாவில் கல் இருக்கு. கோவாவில் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் கோவா போனதில்லை. இல்லை பாஜக தானாலும் மாநிலங்கள்ல இல்லை அங்கே வந்து வெளிநாட்டு சரக்குகளுக்கு கேரளா இல்லை அங்கே கேரளா வந்து இல்லை அங்கே அந்த அரசால முடியறப்ப இந்த அரசால ஏன் முடியாது? இருக்கு ட்ரெடிஷ்னலான அவங்களுடைய தென்னங்கள் ஃபெனி இருக்கு, அந்த மாதிரி அவங்களுக்குன்னே இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் பானங்கள் வந்து இருக்கு. அதை ஒரு நாளும் வந்து நிறுத்தலை. இப்போ இது வந்து கல்லுன்றது வந்து சுத்தமாக ஏன் பண்ணலைன்றதை தாண்டி அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஃபெனி இருக்குன்னா ஃபெனி வந்து வேற எங்கேயும் கிடைக்காது, கோவாவில் கிடைக்கும். ஃபெனி அங்கே அலோடு. இப்போ அந்த ஃபெனியை அலோவ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கல் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கல் ஆதரவாளர்கள் வந்து கேட்குறாங்க. டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சிருந்ததுனால தான் அதை பண்ண மாட்டீங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இல்லை, அது ஒரு தமிழ்நாடோடைய லிக்கர் பாலிசின்றது வந்து நெடிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய பல புதுமைகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி நிறைய அதில் ஒர்க் இருக்கு. நான் நம்புறேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா உண்மையிலே கல் அலுவல் ரீதியாக இங்கே உருவாக்கப்பட்டாலும் அது சேல்ஸ் பெருசாக இருக்காது. நீங்கள் ஒரு தலைமுறைக்கு இல்லை 2 தலைமுறைக்கு முந்தைய கோரிக்கையை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறேன் கேரளாவில் கல் இருக்குது, அஃபிஷியலாக கல் இருக்குது. நீங்கள் கேரளாவோட மதுபான விற்பனையிலிருந்து கல் விற்பனையோட பெர்சன்டேஜ் என்னென்னு எடுத்து பாருங்க. ஆப்வியஸாக அது ஒரு நெக்லிஜென்ட் பெர்சன்டேஜ் தான் இருக்கும். இது வந்து இது ஒரு அரசியல் ரீதியான கோரிக்கையாக வைக்கப்பட்டு ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற டாஸ்மாக் கொடுக்கப்படுகிற நெருக்கடியை தவிர கல்லை வந்து நீங்கள் மாநில பானமாக அறிவிக்கிறது இல்லை அது உண்மைப்படுத்துறதுங்கிறது பிஸ்னஸ் ரீதியாக அது ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நான் நம்பலை. நீங்கள் சரக்கு அடிக்கிற ஆட்கள் கல் குடிக்க ஆசைப்பட்டு ஒரு நாள் கல் குடிக்கிறது வேற, கல்லை அவங்க தினந்தோறத்துக்கான பானமாக மாற்றிக்குவாங்கன்னு நம்ம நம்புகிறோம்ல. இட் ஒன்ட் ஒர்க். அந்த மாதிரி அது ஒர்க் ஆகும்னு நான் நம்பலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மொத்த தமிழ்நாட்டோட மதுபான கொள்கையில் ஒரு பெரும் சீர்திருத்தத்துக்கான நேரம் வந்துருச்சுங்கிறத இல்லை, இதை பற்றி இல்லை இவங்களுக்கு ஐடியா இல்லாமலாம் இல்லை. பிடிஆர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த சமயத்திலே வந்து இன்னும் இந்த தமிழ்நாட்டோடைய நைட் லைஃப் எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டோட லிக்கர் பாலிசி எப்படி இருக்கணுன்றதை பற்றி வந்து ரொம்ப வெளிப்படையாகவும் விரிவாகவும் நல்லாவும் பேசியிருந்தாங்க. அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஸ்கோப் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை, இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு உலகத்தரத்திலான பெரும் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களாக சென்னையில் மையப்படுத்தப்படும் போது இங்கே இருக்கிற லிக்கர் பாலிசி பெரிய லெவலில் தடை பண்ணுது. நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல நகரம்ங்கிறது நல்ல வகையில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற நகரம் ஜெகதீஷ். நீங்கள் நல்ல செலவு பண்ணணும். ஈவன் கேசினோ வரைக்கும் சென்னையில் கேட்குறது. ஆனால் இந்தியாவினுடைய சமூக சூழல் வந்து சூதாட்டம், நீங்கள் ஆன்லைன் சூதாட்டத்துக்கே நீங்கள் போய் பட்டின பாடு வந்து பெரும்பாடு. ஆனால் பெரும் ஒரு என்ன சொல்கிறது லாஸ் வேகாஸ் மாதிரியான ஒரு கட்டமைப்பை அனுபவிப்பதற்கு உருவாக்குவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிற சிட்டி சென்னை. கொஞ்சம் ஓவர் டோஸ் பண்ண கூட தெரியலாம். ஆனால் கல்ச்சரலி நம்ம வந்து எலிவேட் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று பாஜக இருக்கு, இதில் வந்து ஏன் ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்குன்னு இன்னும் எனக்கு தெரியல. ஏன்னா கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இவங்க இந்த ஸ்ட்ரிஞ்சண்டான லிக்கர் பேன்ஸு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எப்போ பாஜகவுடைய கையில் கோவா போச்சோ அதுக்கப்புறம் தான் அந்த டூரிஸ்டோடைய டிக்ளைன் இருக்குது. ஒரு டூரிசம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது, டூரிசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாகவும் இருக்குது. இன்னொன்று நைட் லைஃப் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் டெல்லியில் பாரே இல்லைன்னு சொல்ல முடியாது, பாம்பேயில் பார் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாரு நைட் லைஃபு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அதற்கான தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அது எந்த வரையறைன்னு ஒன்று இருக்குது, சமூக கலாச்சார சூழல். அதை வந்து ஒரு மதுவிலக்கின் மூலமாக தான் போவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ மால்டீவ்ஸில் என்ன கதை, மால்டீவ்ஸில் நீங்கள் வந்து போய் சரக்கு அடிக்க முடியாது. நீங்கள் மால்டீவ்ஸில் நீங்கள் சரக்கு அடிக்கணும்னா நீங்கள் ஒரு போட் எடுத்துக்கிட்டு கடல் நடுவில் போய் அடிச்சுட்டு வரணும். நீங்கள் வந்து அதில் வந்து ரிலீஜியஸ் பாலிசி இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இல்லை கல்ஃப் கண்ட்ரி மாதிரியான இல்லை, அங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாயில் அலோடு, ஷார்ஜா, இந்த ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாம் அமால்கமேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நவீன முறையில் சிந்திக்கக்கூடிய, நவீன முறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு லிக்கர் பாலிசி வந்து நிச்சயமாக தேவை. அதை வந்து திரும்ப இன்னும் குடிக்கிறாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டேபுவாகவே பார்க்கறதுலேருந்து உருவாக வேண்டிய தேவை வந்து இன்னும் இருக்குது. செந்தில் பாலாஜி வந்து உங்கள் குறிவைக்கிறது எலெக்ஷனுக்காகவும் அல்லது திமுகவை கையகப்படுத்தணுன்றதுக்காக வந்து அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்காங்க. செந்தில் பாலாஜியோட தான் வந்து பாஜக பிடிச்சிட்டாங்க. அதில் என்னன்னா ஆராசாவுக்கு பிறகு ஒரு ஆளை குறி வச்சு திமுகவிலிருந்து காலி பண்ணணுங்கிற முயற்சி ஏற்கனவே ஒரு முறை பேக் ஃபயர் ஆச்சு. இப்போ இது இவங்க ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லை, செந்தில் பாலாஜி மாதிரியான செந்தில் பாலாஜி எல்லாம் வந்து ஒரு பேஸ் லெவல்லேருந்து உருவாகி வந்த பொலிட்டிஷியன். நீங்கள் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அவர் தன்னம்பிக்கையை தகர்த்து ஒரு அரசுக்கு எதிராக இல்லை ஒரு கட்சிக்கு எதிராக அவரை திருப்ப முடியும்னு நான் நம்பலை. இது உள்ள குற்றச்சாட்டுகளை ஒரு அரசியல்வாதி சந்திக்கிறதோ அதிலிருந்து வெளில வர்றதோ ரொம்ப இயல்பான ஒன்று. செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு வருஷம் 1.25 வருஷம் ஜெயிலில் இருந்து திரும்ப வந்து அமைச்சர் பதவியை ஏற்றுக்க முடியுங்கிற அளவுக்கான
இன்பில்ட்டு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறால இந்த மாதிரியான கேசஸ் உடைக்க முடியும்னு எனக்கு நம்பல. இன்னும் சொல்ல போனால் செந்தில் பாலாஜி மீது பாஜக நடத்துகிற தாக்குதல் திமுகவில் செந்தில் பாலாஜியை மிக வலிமையானவராக மாற்றி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய எக்ஸாக்ட்லி. இப்போ ராஜா 2G இஷ்யூ ராஜா வந்து திமுக ராஜாவை டிஃபெண்ட் பண்ணுச்சானா பண்ணுச்சு. ஆனால் திமுகவை விட கலைஞர் ஒரு படி போய் டிஃபெண்ட் பண்ணார். ரைட், அந்த கலைஞரையும் தாண்டி ஒரு படி ராஜாவை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டது, ராஜாவை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டார். கிட்டத்தட்ட அதே சினாரியோ இங்கே பொருந்துது. ஒன்று. இன்னொன்று, இஃப் இடி ரியலி வாண்ட்ஸ் டு ஃபினிஷ் ஆஃப் செந்தில் பாலாஜினா அவங்களுக்கு அது ஒரு கேக் வாக். இது வந்து இவ்வளோ நேரம் இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய இதே இல்லை. உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜியோடைய அரசியல் வாழ்க்கையை நான் அஸ்தமனமாக்கிறேன், செந்தில் பாலாஜியை முடிக்கிறேன், அது குற்றம் செய்தவர் செய்யாதவர்ன்ற டாப்பிக்கை தாண்டி அவரை வந்து நீங்கள் கூண்டில் நிறுத்த முடியும், அவங்கள காலி பண்ண முடியும்னா ஈடியால் முடியும். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ஆர்ம் ட்விஸ்டிங். உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த டாஸ்மாகில் நடக்கிற ஊழல்களை நான் மக்களுக்கு கொண்டு போகிறேன், அதனால் நீங்கள் கொண்டு போக முடியும்னா கொண்டு போங்க, கொண்டு போக முடியாது அவர் சொல்கிறதுனா ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த பக்கம் வந்து சேர்ந்துருங்க, நீங்கள் இங்கே வாங்க, உங்கள் மேலே உள்ள வழக்குகள் எல்லாம் தவிடுபடி ஆகிடும், கிட்டத்தட்ட அவர்கிட்டே பேரம் பேசியிருக்காங்கன்னு அவரே சொல்கிறார். அதன் பின்னாடி ஒருவேளை இதை பண்ணால் இப்போது நார்த் இப்போ சென்னையில் வந்து அதிமுக ஜெயிக்குமா பாஜக ஜெயிக்குமான்ற கேள்விக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. சென்னையை கைக்குள்ளே எடுத்திருக்கக்கூடிய திமுகவுக்கு இது ஈஸி. கொங்கு மண்டலத்தில் வந்து திரும்ப வந்து திமுக முயற்சி பண்ணாலும் அது வந்து ஒரு மாதிரி இழுபறியான ஒரு பிரதேசமாக தான் அவங்களுக்கு வந்து இருக்குது. ஏதோ ஒரு வகையில் வந்து அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஃபோர்ட்டில் தான் ஒருவேளை நம்மளுக்கு எலெக்ஷன் நடந்தால் உறுதியாக நம்ம ஜெயிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் விச் மீன்ஸ் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் அல்லது ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆள் வந்து சுதந்திரமாக செயல்படுவது வந்து மினிமம் கேரண்டியாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை கூட பாதித்து விடுமோன்ற பயம் தான் இது ஒழிய உண்மையிலே நான் வந்து டாஸ்மாக் ஊழலை அம்பலப்படுத்துகிறேன்ற மாதிரியான பரந்துபட்ட நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. நேற்று வந்து லோகோ வெளியிட்டாங்க. அந்த லோகோவில் வந்து ருப்பி சிம்பிள் ரூபாய்க்கான குறியீட்டை நீக்கிட்டு ரூபாயோட முதலெழுத்து ரூபா பயன்படுத்தியிருந்தாங்க. அது வந்து பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. நிர்மலா சீதாராமன் போன்றவர் வந்து பிரிவினையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட தனித்தமிழ்நாடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே வரும் ஒரு 1947க்கு முன்னாடியிலிருந்தே இப்போ நேற்று வரைக்கும் வச்சிருக்க ஒரு 10 ரூபா நோட்டு எடுங்க, சரிங்களா? ஒரு 10 ரூபா நோட்டு எடுப்போம். அதில் ரூ இருக்குல்ல, நீங்கள் அக்னாலஜ் பண்ணியிருக்கீங்க தானே. ரூ என்ன கெட்ட வார்த்தையா? இப்போ நான் ஒரு இந்த மாதிரி எதாவது பேசுகிறேன்னு வைங்க, நான் இந்த ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதை ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டால் சரி இது கெட்ட வார்த்தைன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து ஐயோ ஒரு கொச்சையான சொல் போட்டாங்க. ரூபா நோட்டை எடுத்து பார்த்தா என்ன இருக்குது? ரூபாய், ஐ ப்ராமிஸ் டு பேரர் சம் ஆஃப் சம்திங் ஒரு அமௌண்ட் இங்கிலீஷில் எழுதியிருக்கா. அதுக்கடுத்து அந்த ரூபாயோடைய குறியீடுன்ட்டு ரூபாயின்னு ரூ போட்டு தானே எழுதியிருக்கு. அந்த ரூபா தானே போட்டாங்க. அந்த ரூபா போட்டதுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை? அந்த ரூபா போட்டது என்ன பிரச்சனைன்றது வந்து எனக்கு இப்போ வரை புரியவில்லை. ஒன்று, பொதிகைன்னு இருக்கிற பேரை நீங்கள் டிடின்னு மாற்றும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அரசு இப்போ இந்தியன் பீனல் கோடுன்னு இருக்கிறத வந்து வேற ஏதோ புரியாத சமஸ்கிருத சட்டத்திட்டங்களாக உங்களுக்கு பேர் மாற்றும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. முஸ்லீம் பேர் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு தெருகளுக்கு எல்லாத்துக்கும் பேர் மாற்றும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பல்லவன் இருக்கு ட்ரெயின் நேம் வந்தே பாரத்னு மாத்துறது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சம்பந்தமே இல்லாமல் இப்போ இந்தியான்னு சொல்ற இடத்துல எல்லாத்துலேயும் பாரத் 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 இந்துஸ்தான் இந்துஸ்தான் இந்துஸ்தான்னு சொல்லும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ரூபாயின்னு சொல்றதுல ரூ போட்டால் என்ன பிரச்சனை? அப்புறம் அவர் என்ன பண்ண முடியும்? டானா போட முடியும். டாலரா இருந்தா டா போட்டிருப்பாரு அவரு. ஸ்டாலின் டா போட்டு பேசிட்டாரு. நான் சொல்லுவேன் டாலருக்கு டா போட்டாரு, எங்களை டா போட்டு திட்டாரு ஸ்டாலின், எங்களை அவமரியாதை பேசுறாங்க. டாலரா இருந்தா டா போட்டிருப்பாரு. ரூபாயாருக்கு ரூ தானே போட்டாங்க. இப்போ ஒருவேளை ரஷ்யன் ரூபல் அந்த ரூவை குழிக்குது, ஸ்டாலின் வந்து ரஷ்ய அதிபர் பேரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருட்டுனா கூட ஒரு நியாயம் இருக்கு. இந்த ரூவை நீக்கிட்டார்கள், இது வந்து ஒரு அடையாளமா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ தூரம் தமிழ் பற்றி இருக்கு, அவ்வளோ தூரம் இருக்குன்னா நீ கொடுக்க வேண்டிய அந்த தமிழ்நாட்டுக்குன்னு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துருங்களேன். அவ்வளோ நல்லா இருப்பாங்க இல்லையா? அந்த ரூ மட்டும்தான் தமிழ்நாடு இல்லை. அந்த ரூன்றதை எழுத படிக்க தெரியாத தமிழனுக்கும் பலனடையக்கூடிய காசை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது நிதி பகிர்வு கொடுத்தா அந்த பிரச்சனை கிடையாது. இந்த ரூன்றது வந்து கிட்டத்தட்ட தர்மேந்திர பிரதான் பேசின அந்த மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு அப்படின்ற ஆஸ்பெக்டில் நீங்கள் எங்கே வந்து இந்தியை ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சிருவீங்களோ அப்படின்ற ஒரு பதட்டம் தான் இதில் வந்து தெரியுது. இதில் வந்து வேற ஒன்றுமே எனக்கு வந்து தெரிகிற மாதிரி தெரியல. அண்ட் தென் இது கேட்கலாம், இது ஒரு தேவையில்லாத வேலை, இதன் மூலயமா என்ன நடந்துடும்? இப்போ ரூபாயோட மதிப்பு வந்து டாலருக்கு நிகராக போயிடுமா, அதுக்கு நிகராக போயிடுமா? இல்லை, அதுவே சமஸ்கிருத வார்த்தை தான் சொல்கிறோம். அப்படியே இல்லை, அது எந்த வார்த்தையாக நான் சொல்கிறேன், சயின்ஸ் டோன்ட் நீட் டு பி எனிதிங். ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா,
இப்போ நேரு வரார், நேருவுக்கு வந்து என்ன பண்ணாங்க, கருப்பு கொடி காமிச்சாங்க. பிளாக் ஃபிளாக் ஷோன் டு டார்லிங்ஸ், நாங்கள் வந்து வி ஷோட் பிளாக் ஃபிளாக் டு அவர் டார்லிங்ஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப பிரியமான ஆளாக இருந்தால் கூட கருப்பு கொடி காட்டின ஒரு இஷ்யூ இருக்குது. ரொம்ப பிரிதமான, ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக தமிழ் மாநிலத்துக்கு வந்து ரொம்பவும் சர்ச்சையை ஏற்படுத்தாத ஒரு பிரதமருக்கே கருப்பு கொடி காட்டிய வரலாறுலாம் இருக்குன்னும் பொழுது இது எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு வாட்டி என்னங்க அது ரிப்பப்ளிக் டே பரேடு 2 வாட்டி அப்ளை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டோட வாகனத்தை நீங்கள் நிராகரிச்சிட்டே இருக்கீங்க. ஒரு ரூன்றதை விட ஒரு தமிழ் கலாச்சாரத்தை, தமிழனுடைய அடையாளத்தை, தமிழ் மண்ணினுடைய பெருமையை காட்டக்கூடிய ஒரு அணிவகுப்பு ஊர்த்தியை கூட அவங்களால விட முடியல. அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் தள்ளுவீங்க, எல்லாத்துலேயும் தமிழை தள்ளுவீங்க. சரி, இது கூட விட்டுரும். கேரளாவில் வெள்ளம் பொத்துக்கிட்டு ஊற்றுது, தமிழ்நாட்டில் ஒரு 4-5 புயல் அடிக்குது, தண்ணியில் எல்லாம் மிதக்கிறாங்க. ஒக்கி புயலில் வந்து கஷ்டப்பட்டு மீனவர்கள்லாம் மாட்டி செதஞ்சு சின்னாமண்ணாம போகிறாங்க. அவங்களுக்கு ஒதுக்க வேண்டிய எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்டை கூட நீங்கள் ஒதுக்க மாட்டீங்க. அதிலெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டை கழட்டி விடுவீங்க. ஒரு ராணாவை வந்து ரூணாவை போட்டால் உங்களுக்கு கோபம் வரும்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களே தான் உங்களை தமிழர்களை நவுத்தி கொண்டு போய் அந்த சைடு தள்ளுறீங்க. அண்ட் தென் ரூ இஸ் நாட் ஆன்டி கான்ஸ்டியூஷனல். நீங்கள் பஸ் டிக்கெட் எடுத்து பாருங்களேங்க, இவங்க ரூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரூ போட்டு தான் வச்சுருக்காங்க. ரூ பை, பற்று வரவு. எங்கள் ஊர் பக்கம் இருக்க கணக்கு வழக்கு எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா பற்று வரவு எழுதுவாங்க. பற்று ரூ, பைசாவுக்கு பை தான் போடுவாங்க. ஏன் பை போட்டேன்னு நீங்கள் கேட்க முடியுமா? நீங்கள் கேட்கவே முடியாது. இது ஒரு 1000 ரூபா நோட்டை நாங்கள் பேன் பண்ணிட்டோம், நீங்கள் 1000 ரூபா நோட்டை பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. நீ ரூவை பேன் பண்ணல, நீங்கள் ரூ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறல. எங்கேயாவது இஸ் இட் அ மேண்டேட், நீங்கள் ரூ பயன்படுத்தக்கூடாது, ஆர்எஸ் தான் பயன்படுத்தணும், நீங்கள் இந்த சிம்பிள் தான் போடணுன்றது எங்கேயாவது மேண்டேட் இருக்கா? அந்த மேண்டேட் எங்கேயுமே கிடையாது. எப்படி இந்தி வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாதோ அந்த ராணா சிம்பிள் வந்து நேஷ்னல் சிம்பிள் கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்து இவங்க பிடிச்சிட்டு தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கிட்டத்தட்ட என்னென்னா இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போது பெருசாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இவங்க இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்கன்ற ஒரு டோனேஷன் எடுக்கிறதுக்காக சொல்கிற ஒரு பிரச்சனை தான். இந்தியாஸோட சிம்பிளை அவமதிச்சிட்டாங்க அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து அதை தயாரித்ததே டிஎம்கேயோட ஃபார்மர் எம்எல்ஏயோட சன் தான். 2010 மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கப்போ அவங்க அறிமுகப்படுத்தி விடுது. கலைஞரை பார்த்து அந்த உதயகுமார் வந்து வாழ்த்து பெறுறாரு. பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்துகிற ருபீ சிம்பலை பயன்படுத்தலை, அநாகரிகம். இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் அசைவம் சாப்பிட்றாங்க, சாப்பிடுங்களேன். அடிப்படையில் பெரும்பான்மைவாத மக்களினுடைய உணர்வுக்கு எந்த வகையிலும் மதிப்பளிக்காததையே ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு எப்படி பெரும்பான்மைவாத மக்களோட நீங்கள் சேரணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல. அண்ணாமலை ஹவுஸ் ஸ்டூபிட்ன்றாரு. அண்ணாமலை ஹவுஸ் ஸ்டூபிட்னு கேட்குறாரு. இது எப்படி ஸ்டூபிட் இல்லை? அவர் ஏதாவது அவரோட ட்வீட் இப்போ சர்ச் பண்ணுவோமா? ரா சிம்பிள் போடாம ரூபி சிம்பிள் அவரே போடாம ரூ போட்டு தாங்க எழுதிருக்காரு. இல்ல, அடிப்படையில ஒரு இந்தியா முழுமைக்குமான பல்வேறு மொழிகள் இருக்கிற ஒரு எழுத்து உருக்கள் இருக்கிற இந்தியாவுக்கு ஒரு எழுத்து தேவைப்படுது. அது எல்லாவற்றையும் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தன் தான் மொத்த தேவநகரில இருந்து எல்லா ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான். அதை கொடுத்த பிறகு தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொண்டது. ஏன்னா எல்லாவற்றையும் சரிசமமாக பார்க்கிறப்பாவே நமக்கு உண்டு. கண்டிப்பா நீங்க கலைஞரே கூட்டு நீங்க அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல உங்களோட பரந்த மனப்பான்மைக்கு எப்போதும் தமிழ்நாடு பேர் போனதுங்கிறதுக்கான உதாரணம் தான் ருபீ சிம்பிளை டிசைன் பண்ணது தமிழ்நாடு இருக்கிறது. அடிப்படையில் நீங்க ரிவர்ஸ்ல பாக்குறீங்க, பேரு வச்சியே சோறு வச்சியான்னு கேக்குறாரு. இந்தியாவுக்குமான ரூபாய் இப்படித்தான் இருக்குங்கிற டிசைனை நீ இந்தியாவுக்கு இந்த ருபீ டிசைன் மட்டும் இல்ல, நீங்க இன்னும் 100 சட்டங்கள் 100 கமிட்டியை நல்லா சொல்ல முடியும். இதையெல்லாம் இந்திய அரசாங்கம் யூனியன் கவர்மெண்ட் தமிழ்நாடை பார்த்து ஃபாலோ பண்ணிச்சு நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு நாட்டை நடத்துறதுக்கான எல்லா பாலிசி ஃபார்மேஷனும் தமிழ்நாட்டில் நடந்து ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இப்போ இங்க நம்ம சொல்ல வர்றதுங்கிறது இது வந்து ஒரு சிம்பாலிக் எதிர்ப்பு, அவ்வளவுதான். இப்போ நீங்கள் ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டோம், ஆளுநர் அவரோட பங்களாக்குள்ள ரூமில் உட்காந்துருப்பார், அவருக்கு நம்ம கருப்பு கொடிலாம் காட்ட முடியாது. ஆனால் ஆளுநர் மாளிகை வாசல்ல உங்களோட என்னோட வேலையை விட்டுட்டு ஒரு 300 பேர் 400 பேர் நிற்கிறான்ல, இந்த 400 பேருடைய உழைப்பு நேரம் இருக்குல்ல, ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதை வந்து இந்த பர்பஸுக்காக நான் தியாகம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேங்கிற போராட்டம் வந்து அது ஒரு டோக்கன் தான். சட்டத்தை மீறி போலீஸ் தள்ளி விட்டுட்டு போய் குடுகுடுன்னு ராஜ்பவனை உடைக்கிறது ஈஸி. ஆனால் வன்முறையை தமிழ்நாடு ஒருபோதும் கண்டெடுத்ததில்லை. இவங்க வீதியில் இறங்கி நடத்துகிற போராட்டமே, களப்போராட்டமே ஒரு அடையாள போராட்டம்ங்கிற மாதிரி வீதியில் இல்லாமல் நடத்துகிற போராட்டம் தான் இந்த கிரியேட்டிவ் சிம்பிள். நீங்கள் ட்ரெண்டிங் என்னன்னு சொல்கிறீங்க? ட்ரெண்டிங்கில் நீங்கள் பிஜேபி நிறைய வந்துட்டா நீங்கள் ஆட்சி ஜெயிச்சிட போகிறீங்களா? இல்லை, நீங்கள் என்ன சொல்லுவாங்க,
ஹாப்பி பர்த்டே கரப்ஷன் கிங் அப்படின்னு கருணாநிதி பிறந்தநாள் அன்று ஏதாவது ஒன்று போடுவாங்க. Father of corruption. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன். அது உங்களுக்கு ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதனால யாரும் அஃபண்ட் ஆக போறது இல்லை. நீங்க சண்டிகர்லேருந்து போட்டுங்க, கல்கத்தாலேருந்து போடுங்க, எங்க வேணா போடுங்க, பிரச்சனை அது இல்லை. அப்படி ஒரு அடையாள போராட்டத்தை ஸ்டாலின் முன்னெடுக்கிறார். அந்த அடையாள போராட்டம் என்னன்னா, ருப்பீஸுங்கிறதுக்கும் ரூங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அடிப்படையில் எக்கனாமிக்கலி ருப்பீஸ் சிம்பிளை விட ரூ சிம்பிள் 3 மடங்கு வலுவானது. தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்தால், இந்த ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மதிப்பாக இருந்திருந்தால், நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இந்திய ரூபாய்க்கு நிகரான தமிழ்நாட்டு ரூபாயின் மதிப்பு வந்து 3 மடங்கு 29 பைசா தான் கொடுக்குறாங்க. ஓகே, லாஜிக்கலி நாம உண்மையா என்ன சொல்றோம்னா, இந்த ருப்பீஸ் போடுறது வந்து தமிழ்நாட்டில் செலவு செய்கிற உழைக்கிற ஒவ்வொருத்தனும் நாம இங்க ரெடி பண்ணி, இல்ல நீங்க அரசாங்கத்துக்கு வரியெல்லாம் கொடுத்தது போக அப்படி பார்த்தா கூட 1.16% மடங்கு அதிகம் நம்மளோட. ஸோ எந்த வகையிலும் ரூங்கிற எழுத்தை ஒரு அடையாள போராட்டமாகத்தான் தமிழ்நாடு முன்னெடுத்தது. அதை எப்படி நீங்கள் ரெண்டா பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா, ரெண்டாவும் பார்க்கலாம். அப்படி ரெண்டா பார்த்தாலும் கூட இந்திய ரூபாய்க்கான சிம்பல் மதிப்பு தமிழோட ரூபாயிடம் பொருளாதார ரீதியாக கீழே தான் இருக்கிறது. அந்த மதிப்பை உயர்த்துவதற்கு தான் 6 கோடி தமிழ்நாட்டு மக்கள் உழைச்சி காசை கொட்டிக்கிட்டு இருக்கோம். 2000 கோடி ரூபாயும் வேணான்னு சொல்லிட்டாரு. பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து தமிழக அரசே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தாண்டி வந்து மகளிர் உரிமை தொகை வந்து பெருசாக கவனிக்கப்படுது. 2500 ரூபாயை மாற்றிடுவாங்க. இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க. உண்மையாக எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்க போறாங்கன்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறது நல்லது. இல்ல மகளிர் உரிமை தொகையோட கட்டணத்தை அதிகப்படுத்த போறோம்னு சொல்லலாம். இப்ப இவங்க சொல்லியிருக்கிற பதில வந்து எனக்கு ஒரு அவ்வளவு திருப்தி இல்லை. இதை விண்ணப்பிக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது கிடைக்காதவர்கள் விண்ணப்பிக்கலாமா, நிராகரிக்கப்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாமா, இந்த லைன்ல வந்து ஒரு குழப்பம். இது வந்து ஒரு அன்வான்டட் அறிவிப்பதாத ரிஸ்கோ அப்படின்னு வந்து தகுதி இருக்குன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா விண்ணப்பிக்கலான்ற மாதிரி நமக்கு பொருள்படுது. என்னன்னா 2500 ரூபாய் மாத்துதுங்க, தகுதி இருக்குன்னு நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு 4 பெண்கள் கேட்பாங்க. பிரச்சனை தகுதி இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணும்போது மாத்திருப்பாங்கல்ல. ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டா அதை கொண்டு வருவாங்க. இந்த திட்டத்தை விரிவுபடுத்துகிறோம். இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் விதிமுறைகள் தளர்த்தப்படுகின்றன அறிவிச்சிருந்தா அதோட அர்த்தம் வேற. இல்ல இவங்க என்ன நம்பிக்கை, என்ன அடிப்படையில் இதை சொல்றாங்கிறதுல எனக்கு கிளாரிட்டி. 2 எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒன்னு வந்து 1000 ரூபாய் 2500 ரூபாய் எடுத்துருவாங்க. பக்கத்துல பாத்துக்கலாங்க. இல்ல பக்கத்துல பாண்டி செலவு எடுத்துட்டாங்க. அந்த அறிவிப்பு வந்துருச்சு. இன்னொன்னு வந்து எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருக்கும் 2500 ரூபாய் கொடுத்துருவாங்க. இந்த சிக்கலை தெளிவுபடுத்துறேன். முதல்ல ஒரு திட்டத்தை ஒரு மாநில அரசு கொண்டு வருகிற போது அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு அவங்கள்ட்ட ஒரு பிளான் இருக்கணும். நீங்கள் 2000 ரூபாய் இல்லை 5000 கூட நாளைக்கு சொல்லிட்டு அதிமுக அதை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது, மக்களை முட்டாளாக்க முடியாது. சித்தராமையா மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபான்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். முதல் 3 மாதம் கொடுத்து அடுத்த 2 மாதம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே நிதி பற்றாக்குறை ஏற்படும். இப்படி ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் சொல்ல முடியாது. நீங்க போற போக்கில் 1000 ரூபாய் 2000 கொடுத்து போறாங்க. 2000 ரூபாய் நீங்க அறிவிச்சீங்கன்னா நீங்க கொடுக்கணும். 2000க்கு 1 ரூபா கூட குறைய கூடாது. மகாராஷ்டிரா இதே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தமிழக அரசு அதை இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அணுக வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் அது பின்னாடி தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கு. இப்போ என்னன்னா இதை பிரதி எடுத்தா அதிமுகவும் சொல்ல போறாங்க. இதை பிரதி எடுத்தா ரேவடி கல்ச்சர்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்த பாஜகவும் இதை தான் சொல்ல போறாங்க. ஏன் இந்த உபாயம்னு கேட்கும்பொழுது இல்லை இதை வந்து இப்படி தான் ஃபைட் பண்ண வேண்டியிருக்குன்னு பாஜக தலைவர்களே ஒத்துக்கிற ஒரு சூழல் இருக்கும்பொழுது இது அந்த அளவுக்கு பெருசாக இஷ்யூ ஏற்படுத்தா நம்புறேன். இது யாருக்கு பிரச்சனையாக முடியும் என்றால் ஒருவேளை திமுகவுக்கே பிரச்சனையாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஒரு ஸ்லைட்டஸ்ட் கிடைக்காதவர்களுக்கு என்னை நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் அந்த அதிருப்தி அலைகள் வராமல் பார்த்துக்க வேண்டியது அது அவங்க பொறுப்பு. அதை பற்றி நாம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மற்றபடி திட்டம் வந்து உண்மையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது வரவேற்க வேண்டிய திட்டம் தான். இன்னொன்று எதிர்பார்க்கப்படுறது வந்து அரசு ஊழியர்களுக்கு இந்த பழைய ஓய்வு திட்டம் வந்து மீண்டும் கொடுக்கப்படும், ஏதாவது ஒரு அறிவிப்பு சம்மந்தப்பட்டது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஏர்ன் லீவ்ஸ் மட்டும் ஏர்ன் லீவ்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. ஆனால் இது வந்து தொடர்ந்து வரும் நான் நம்புறேன். ஏன்னா ஜாக்டோ ஜியோ போய் வந்து முதலமைச்சரை வந்து சந்திச்சிருக்காங்க. அவர் ரொம்ப ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கு, பேசியிருக்காங்க, கையை பிடிச்சிக்கிட்டு பேசினது ரொம்ப ஒரு கார்டியலான ஒரு இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. எடுத்த உடனே பார்த்த உடனே இந்த தீர்வு நடந்துருமான்னு தெரியல. பட் இன்னொரு 2-3 மாதத்தில் அது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் வரலாம் என்பதுதான் நமக்கு வரக்கூடிய செய்தி. ஓகே, இதை தாண்டி இந்த பட்ஜெட்டில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமா எதை பார்க்கலாம்? எனக்கு இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது, கலைஞரால் சாத்தியப்படுத்தக்கூடிய இன்டென்ஷன் இருந்தும் அவருடைய கூட்டணி கட்சி 1-2 கட்சிகளால், ஒரே கட்சி தான் அவங்களால சாத்தியப்படுத்த முடியாமல் போன சேட்டிலைட் துணை நகரம், அது இந்த வாட்டி வருவதற்கான அனைத்து ஸ்கோப்பும் இவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அனைத்து வசதியும் கூடிய 2000 ஏக்கரில் வரும். நான் அதோட மட்டும் சொல்ல, அதை தாண்டி கிட்டத்தட்ட சென்னை நீட்ஸ் அனதர் சப் கேபிட்டல் அல்லது ஒரு துணை நகரம்
நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் தேவை. ஏன்னா இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து ரொம்ப ஒரு கட்டுக்கடங்காத விஷயமா இருக்குது. இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்களும் பார்த்தீங்கன்னா மேம்பாலங்கள் இது பண்ணுவோம், போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான வழிவகைகளை செய்வோம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் டு மெட்ரோ, கிளாம்பாக்கம் டு ஏர்போர்ட் மெட்ரோ இது பண்ணுறோம். அதுக்கடுத்து கோயம்பேடு டு பூந்தமல்லி, கோயம்பேடு டு பட்டாபிராம், பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புதூர்னு 3 முக்கியமான இது சொல்கிறது காரணத்துக்கு இந்த ஒரு இது இருக்குது. அப்போ அந்த சேட்டலைட் துணைநகரம் வரும்பொழுது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டியாக டெல்லி நியூ டெல்லி மாதிரி போகிறதுக்கான ஒரு விஷன் வந்து கலைஞருக்கு இருந்தது. அதை இப்போ செய்யக்கூடிய ஸ்கோப் இவங்களுக்கு வந்திருக்கு. திருப்பூர் சைடு இந்த மாதிரிலாம் நிறையா வரும்ன்ற செய்திகள் வருது. அது உறுதியான தகவல் வரும்பொழுது நம்ம அதை பற்றி பேசுவோம். நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஜெகதீஷ்.